விறகடுப்பில் நம்ம நியூ கிரேஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருந்து முட்டை கொத்து புரோட்டா பண்ணுறோம். முட்டை கொத்து புரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு போர்ஷன் 4 புரோட்டாவில் பண்ணுறோம். புரோட்டாவை பிச்சு போட்டு தான் பண்ணுறோம். அதுக்கு 200 கிராம் அளவில் வெங்காயம் நறுக்கி கல்லில் போட்டுருக்கோம். பாருங்கள், கல் பற்றிக்கிட்டே இருக்குது. தீயை இப்போ நல்லா கூட்டி வச்சுருக்குறோம். கொஞ்சமாக ஆயில் பேஸ்ட் பண்ணி அப்படியே அதை லைட்டாக கிண்டி விட்டுக்கிறோம். முட்டை கொத்து புரோட்டாவுக்கு நம்ம ஒரு கொத்து புரோட்டா, அதாவது ஒரு போர்ஷன் 4 புரோட்டா போட்டு பண்ணுறோம். 2 முட்டை சேர்த்துக்கிறோம். நம்ம ஆர்டினரியாக நான்வெஜ்ஜுக்கு இப்போ சிக்கன் பீஃப் எல்லாம் போட்டால் ஒரு முட்டை தான் சேர்ப்போம். இது வெறும் முட்டை கொத்து புரோட்டா, அதனால் 2 முட்டை சேர்த்துருக்குறோம். இப்போ பிச்சு போட்டால் புரோட்டா சேர்த்துருக்குறோம். நல்லா புரட்டி விட்றோம். இப்போ கிரேவி சேர்க்குறோம். இது வந்து நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கின கிரேவி, மசாலா எல்லாமே போட்டிருக்குறோம். நம்ம நான்வெஜ்ஜுக்கு பண்ணுற அதே கிரேவி தான். இந்த கிரேவி ப்ளஸ் முட்டை எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். பொறுமையாக இப்போ நம்ம தீயை மீடியம் ஆக்கிட்டோம். நல்லா கிண்டி விடணும். ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி பாருங்க, ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி வச்சுருக்குறோம். இனி அப்படி வந்து நம்ம நல்லா கொத்தி விடுவோம். அப்போ இந்த புரோட்டா உள்ளாடி இந்த மசாலாவோட ஸ்பைசஸும் முட்டையோட திருச்சி எல்லாமே நல்லா பிடிச்சி வரும். நல்லா கொத்தி இப்போ நல்லா உதிரியாக வந்துட்டு, இந்த டைமில் கருவேப்பிலை மல்லியில் 2 சேர்த்துக்கிறோம். ஆயில் ப்ளேஸ் பண்ணி இனி நல்லா புரட்டி விட்டுக்கிறோம். சூப்பரான முட்டை கொத்து புரோட்டா ரெடி ஆகிட்டு. ஃபுட் ஆர்டர் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிடுங்க.